अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை குறித்து அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்கின்ற வேதாந்த தேசிகன் பெரிய பிராட்டியாரை குறித்து ஸ்ரீஸ்துதியையும் பூமி பிராட்டியை குறித்து பூஸ்துதியையும் அருளிச் செய்தார். அடுத்தபடியாக பூமி பிராட்டினுடைய அவதாரமான ஆண்டாளை குறித்து கோதாஸ்துதி என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த கோதாஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்திலே ஆண்டாளுடைய பெருமை, ஆண்டாள் எம்பெருமானுக்கு சூடி கொடுத்த மாலையினுடைய பெருமை என்று பலவிதமாக இதிலே விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. பொழுது 20வது ஸ்லோகத்திலே மிக அழகாக வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கிறார்? ஆண்டாள் எம்பெருமானுக்கு அளித்தது ஒரு மாலை அல்ல, அது 2 மாலைகள் என்று தெரிவிக்கிறார். அதென்னது 2 மாலை? 2வது மாலை என்ன என்னால் ஸ்லோகத்தை அனுபவித்து அந்த அர்த்தத்தை அனுபவிப்போம். தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே त्वन्मौलिमाल्यभर संभरणेन भूयः इंदीवरस्रजम् इव आधति त्वदीयानि आकेकराणि बहुमान विलोकितानि धन्ये समस्त जगतां पितुर उत्तमांगे समस्त जगतां पितुः என்னாலாறு உலகனைத்திற்கும் தந்தையாக இருக்கிறவனார் பகவான். அப்படிப்பட்ட பகவானுடைய உத்தமாங்கே தலையிலே என்ன எம்பெருமானுக்கு இவள் என்ன கொடுத்தாள் என்னால் தொன் மௌளி மால்யபர சம்பரணேன, இவள் தன் தலையிலே அணிந்து கொண்ட மாலையை அந்த எம்பெருமானுக்கு கொடுத்தாள். எல்லாருக்கும் தெரியும் அது நாம் அது சரித்திரம் தெரிந்ததாகையினாலே அது அப்படி தான் நடந்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட மாலை? அது தொன் மௌளி மால்யபர சம்பரணேன தன்யே, அது உன்னுடைய திருமுடியினுடைய அந்த சுவையை பெற்று தரிப்பதற்கிறனால பாக்கியம் பெற்ற மாலையாம் அது. அந்த மாலையை கொண்டு போய் யாருக்கு கொடுத்தாள் இவள்? சமஸ்த ஜகதாம் பிதுகு உத்தமாங்கே, உலகனைத்திற்கும் தலைவனாயிருக்கிற எம்பெருமான் அவனுடைய திருமுடியிலே கொண்டு போய் இந்த மாலை சேரும்படியாக அப்படி கொடுத்தாள் என்ன அத்தை சொன்னார் முதல்ல. அப்படிப்பட்ட உன்னுடைய மாலை அதோடு நின்றதா? அதற்கு பிறகு நீ இன்னொரு மாலையும் அவனுக்கு கொடுத்தார். என்ன காரணம்னா, இந்த மாலையை எம்பெருமான் தன்னுடைய தலைமையிலே சூடிக்கொண்டான். கீழே நாம் பார்த்தோம், தத்தே நதேன சரசா என்று ஆண்டாள் அளித்த மாலையை வணங்கி தன்னுடைய தலையை சற்று தாழ்த்தி அந்த மாலையை தன்னுடைய திருமுடியிலே அணிந்து கொண்டான். உடனே பிராட்டி தான் அளித்த மாலையினிடத்தில் எம்பெருமானுக்கு இவ்வளவு மதிப்பா, இவ்வளவு பிரீத்தியா என்று அப்படி தன்னுடைய கண் நோக்கத்தால் அந்த எம்பெருமானுக்கு தான் அணித்த மாலை அந்த எம்பெருமானுடைய கிரீட்டத்தில் இருக்கிறதை தன்னுடைய திருக்கண்களாலே நோக்கினாளாம். அது நோக்குதல் என்னால் எப்படி நோக்கினாள் என்னால் ஆகேகராணி என்னால் முழுக்கண் நோக்கம் கிடையாது. ஏன்னா முழுக்க அப்படி ஒரு ஸ்திரீயானவள் பார்க்க மாட்டாள். எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறானா என்று தன்னுடைய கடைக்கண் பார்வையாலே அப்படி அதை பார்த்தாளாம். ஆகேகராணி
பகுமான விலோகிதானி, நம்முடைய ரொம்ப பெருமையோடு பார்த்தாளாம். ஏன்னா பகுமான விலோகனம் என்னால் என்ன, தான் அளித்த மாலையை எம்பெருமான் இப்படி அணிந்து கொண்டிருக்கிறானே என்கிற சந்தோஷத்தாலே அப்படி பெருமதித்தோடு பகுமான விலோகித்தானி அப்படி பார்த்தாலும் இல்லையோ, அப்படி பார்த்தது என்ன ஆயிடுத்துன்னா, பூயா இந்தீவர சுரஜம் ஆதததி இவா, மறுபடியும் எம்பெருமானுக்கு ஒரு இந்தீவர சிரஜம், ஒரு கருணைதல் மாலையை சூட்டுவது போலே இருக்கிறது. அதாவது முதல்ல எம்பெருமானுக்கு தான் சூடிக்களைந்த மாலையை கொடுத்தாள். எம்பெருமானும் இந்த மாலையை எடுத்து தன்னுடைய தலையிலே அணிந்து கொண்டான். இப்படி தான் கொடுத்த மாலையை எம்பெருமான் தலையிலே அணிந்து கொள்ளுகிறானே என்கிறத கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு கடைக்கண் பார்வையாலே அப்படி தான் பார்த்தாளே. அது எப்படின்னா, அது முதல்ல கொடுத்தது மாலை, இரண்டாவதாக பார்த்தது கண்ணாலேயே அப்படி ஒரு மாலை இடுகிறா போலே அப்படி அவள் ஒரு காரியத்தை பண்ணினாள். என்ன அது, இந்த கண்ணால் பார்க்கிற பார்வை இருக்கிறதே அது எப்படி இருக்கிறதுனா, கருணைதல் மாலையை சூட்டினார் போலேன்றார். இந்த கருணைதல் என்கிறது கரிய நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பங்கள். அப்போது நெய்தல் புஷ்பங்கள் அது. இவளுடைய கடைக்கண் எப்படி இருக்கிறது, நல்ல கருணைதல் புஷ்பம் போலே அவ்வளவு அழகாக இருக்கிறது திருக்கண் நோக்கம், ஆண்டாளுடைய திருக்கண் நோக்கம். அந்த திருக்கண் நோக்கத்தாலே பார்த்ததே ஒரு மாலையை சூடுவது போலே அப்படி இருக்கிறது என்று மிக அழகாக முதலிலே மாலையை அளித்தாள். அந்த மாலையை எம்பெருமான் சூடிக்கொண்டதை கண்டாளே, இவள் பார்க்கிறதே இன்னொரு மாலையை அப்படி சூட்டுவது போல கண்ணாலே ஒரு மாலை சூட்டுகிறாள். கையாலே சூட்டின மாலை போதாது என்று கண்ணாலேயும் ஒரு மாலை அவனுக்கு அணிவிக்கிறாள் என்பதாக மிகவும் ரசமாக இந்த ஸ்லோகத்தில் இப்படி அனுபவிக்கிறார். ஆகேகராணி என்றால் அந்த கடைக்கண் பார்வையாலே எப்படின்னா, இந்தீவர ஸ்ருஜம் இவாதததி துவதீயானி ஆகேகராணி பகுமோன விலோகிதானி என்று தன்னுடைய பெருமதிப்பிற்குரிய அந்த பார்வையாலே அவனை கண்ணாலே மாலையிட்டு அப்படி பண்ணினாள் என்று மிக அழகாக இந்த இடத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அடுத்தபடியாக 21வது ஸ்லோகம். இந்த 21வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், எம்பெருமானுக்கும் பிராட்டிக்குமான மாலை மாற்றல். ஆண்டாள் ரங்கநாதன் ரெண்டு பேரும் மாலை மாற்றி கொள்ளுகிறாள் அல்லவா. அப்பொழுது அங்கே எதிரில் இருக்கிறவர்களெல்லாம் ஒரு சரச கோலாகலம் என்று சொல்லுவார்கள். மிகவும் அழகான விளையாட்டு. என்ன விளையாட்டு, எங்கள் பிராட்டி தான் உயர்ந்தவள் என்று பிராட்டியைச் சேர்ந்தவர்களெல்லாம் சொல்லுவார்கள். இல்லை எங்கள் எம்பெருமான் தான் உயர்ந்தவன் என்று எம்பெருமானை பிள்ளை வீட்டார் எம்பெருமானை கொண்டாடுவார்கள், பெண் வீட்டார் ஆண்டாளை கொண்டாடுவார்கள் என்பது போல அங்கே நடந்ததாக கற்பனையிலே ஒரு அழகான விஷயத்தை சொல்லுகிறார். இப்படித்தான் கம்பர் கூட வால்மீகி ராமாயணத்தை மொழிபெயர்த்த கம்பரும் கூட தம்முடைய கம்பராமாயணத்தில் சீதைக்கும் அந்த ராமபிரானுக்கு திருக்கல்யாணம் நடந்த பொழுது நடந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிற பொழுது, நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணுந்தொரும் குறிசிற்கு மன்னதேயாம், தம்பியை காண்மின் என்பார் தவமுடைத்தி உலகம் என்பார், இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார் என்று அங்கே நடந்த கோலாகலத்தை மிக அழகாக கம்பர் வர்ணிக்கிறார். ராம சீதா கல்யாண வைபவத்தின் போது அது என்ன சொல்கிறார், நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். அங்கே இருக்கிறவர்களெல்லாம் என்ன சொன்னாலாம், இந்த ராமனுடைய அழகை பார்க்கணும்னா, ராம கோட்டியை சேர்ந்தவர்கள் பிள்ளை விட்டார், எங்கள் ராமனுடைய அழகு இருக்கிறதே அதை பார்க்கணுன்னா உங்கள் சீதைக்கு 1000 கண்ணு வேணும். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும் அப்படின்னு சொன்னாலாம் சில பேர். ராமன் அவ்வளவு அழகு படைத்தவன், 1000 கண்ணு வேணும் சீதைக்கு ராமனுடைய அழகை பார்ப்பதற்குன்னு சொன்னான். உடனே பெண் வீட்டார் இப்போ அதை விட அதிகமாக சொல்லணும். அவா என்ன சொன்னாளானா, வாஸ்தவம் தான், 1000 கண்ணு இருந்தால் ராமனுடைய அழகை பார்த்து விடலாம். ஆனால் எங்கள் சீதையினுடைய அழகை பார்க்கறதுக்கு, சீதையினுடைய ஒரு அவயவத்தை பார்க்கறதுக்கு ராமனுக்கு 1000 கண்ணு வேணும். கொம்பினை காணந்தொரும் குறிசிற்கு மன்னதேயாம். உடனே என்ன சொன்னா இவா பெண் வீட்டார், எங்களுடைய சீதா பிராட்டியை பார்க்கிற ஒரு க்ஷணத்துக்கு முன்னா உங்கள் ராமனுக்கு 1000 கண்ணு வேணும். இதெல்லாம் ஒரு சரச கோலாகலம்னு பேர். பெண் வீட்டார் பெண்ணினுடைய பெருமையை, பிள்ளை வீட்டார் பிள்ளையினுடைய பெருமையை சொல்லுவது என்று
அதுக்கு மேலே தம்பியை காண்பின் என்பார், தவமுடைத்தி உலகம் என்பார். அடடா, தம்பி எவ்வளோ அழகாக பவ்யமாக இருக்கான் பாருங்க. எவ்வளோ தவமுடைத்தி உலகம், நம்மளாம் பாக்கியசாலிகள். இதெல்லாம் இருக்கட்டும்னா இம்பரின் நகரில் தந்த இறை முனிவனையர் ஐஞ்சும் என்பார். நமக்கு இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த விஸ்வாமித்திரரை பாருங்கன்னு சில பேர் சொன்னாலாம். இதெல்லாம் கம்பருடைய அனுபவம். அது போன்ற அனுபவத்தை இங்கே எங்கே இந்த ஆண்டாளுக்கும் எம்பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடந்ததாக அந்த இடத்துல வைத்து மிக அழகாக வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணயானுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவிருத்திமபிஷ்டுவந்தः வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகீம் நியூனாதிகத்வ சமதா விஷயைர்விவாதைः. ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணய அனுபந்தாத், அதாவது ரங்கேஸ்வரன் ஸ்ரீரங்கநாதன், தவச்ச என்னால் ஆண்டாளே உன்னுடைய, பிரணய அனுபந்தம் என்னால்னா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியினுடைய ஒரு தொடர்ச்சி அது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாளாம். அந்யோன்ய மால்ய பரிவிருத்தியம் அபிஷ்டுவந்தா, அந்யோன்ய மால்ய பரிவிருத்தியம், இவள் சூடிய மாலையை அவன் சூடுவது, அவன் சூடிய மாலையை இவள் சூடுவது என்று மாறி மாறி அந்த மாலை மாற்றல் நடக்கிறது அல்லவா, அதை என்ன பண்ணுறா, ரொம்ப அபிஷ்டுவந்தா என்னால் மிகவும் கொண்டாடுகிறார்கள். இவா ரெண்டு பேர் அங்கே இருக்கக்கூடிய சில நல்ல ரசிகர்கள், அவள் என்ன பண்ணுறா, வாசாலயந்தி அழகாக பேசுகிறார்கள். என்ன அபிஷ்டுவந்தா ரசிகாக, நல்ல ரசிகர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். எப்படி வாசாலயந்தி என்று கேட்டால் நியூன அதிகத்துவ சமதா விஷயைஹி விவாதைஹி. என்ன சொல்கிறா, நியூனாதிகத்துவம் என்னால் என்ன, ராமனுக்கு மேன்மை, அதாவது மேன்மை சொல்லி சீதைக்கு குறைவு சொன்னார் என்று சொன்னேனே கம்பராமாயணத்தில், அதுபோல் இங்கே ரங்கநாதனுக்கு மேன்மை சொல்லி ஆண்டாளுக்கு குறைவு சொல்லுவார். எங்கள் ரங்கநாதன் இருந்த இடத்தை விட்டு அசைய மாட்டார், அவரை தேடிக்கொண்டு வருகிறாள் பாருங்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்லுவாள். பெண் எப்படிப்பட்டவள், என்ன ரங்கநாதன் ஆண்டாளே ஆசைப்படும்படியான பெருமை எங்கள் ரங்கநாதனுக்குத்தான் உண்டு என்று என்ன சொல்கிறான், நியூனாதிகத்துவம், அதாவது ஆண்டாளுக்கு குறையும் ரங்கநாதனுக்கு பெருமையும் சொன்னாளாம். உடனே இப்படி ஆண்டாளுக்கு பெருமை சொல்கிறவா என்ன சொல்வா, யார், எங்கள் ஆண்டாள் தலையில் சூடி களைந்த மாலை, அந்த வாசனையினாலே ஈர்க்கப்பட்டு அவள் சூடி களைந்த மாலை தான் வேணும்னு கேட்டானே ரங்கநாதன். அப்பொழுது ரங்கநாதனுடைய பெருமை அதிகமா, பிராட்டியினுடைய பெருமை அதிகமா, ஆண்டாளுடைய பெருமை அதிகமா, ஆண்டாளுடைய மாலையில் ரங்கநாதன் தானே ஆசைப்பட்டான் என்று இப்படி ஆண்டாளுக்கு பெருமையும் ரங்கநாதனுக்கு குறைவும் சொல்லுவாளாம் சில பேர். அது ஆண்டாள் கோட்டியை சேர்ந்தவா. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவா, சமதா, அதுன்னா ஆண்டாளும் சரி ரங்கநாதனும் சரி ரெண்டும் சமமானவர்கள், எதுக்காக ஒருத்தருக்கு ஏற்றம் ஒருத்தருக்கு குறைவுன்னு சொல்லணும், ரெண்டு பேரையுமே சேர்த்தே கொண்டாடுவோமே என்று இப்படியெல்லாம் மிகவும் சரசமாக அங்கே பேச்சுக்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. எப்பொழுது ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் மாலை மாற்றல் என்கிறது நடைபெறுகிற பொழுது வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகீம், இந்த மூலகை சேர்ந்த அப்படிப்பட்ட நல்ல ரசிகர்கள் அங்கே திரண்டு இருந்து கொண்டு ஆண்டாளுக்கு பெருமை ரங்கநாதனுக்கு பெருமை அல்ல, ரெண்டு பேருக்கும் சேர்த்து பெருமை என்று இப்படியெல்லாம் இங்கே சொல்லி எல்லாரும் கொண்டாடினார்கள் என்று ஆண்டாளுக்கு ரங்கநாதனுக்கு நடந்த திருக்கல்யாணத்தை அது நேரிலே காண்பது போல இப்பொழுது நமக்கு மிக அழகாக வர்ணித்து கொடுத்தார் வேதாந்த தேசிகன். இன்னும் இந்த அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश
वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ